சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இன்று தமிழகம் முழுவதிலும் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் இன்று அதிகாலை நடைபெற்றது. குறிப்பாக சென்னையில் புகழ்பெற்ற சாந்தோம் பேராலயத்தில் நேற்று நள்ளிரவில் இருந்தே பேராயர் அந்தோணிசாமி தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. கிறிஸ்தவ பாதிரியார்கள் வேத வாசகங்களை வாசிக்க பொதுமக்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை வழிபட்டனர். பிரார்த்தனை நேற்று இரவு 11:30 மணிக்கு தொடங்கி இன்று அதிகாலை 2:30 மணி வரை 4 மணி நேரம் இயேசுவின் வாழ்க்கை வரலாறு குறித்து சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த சிறப்பு பிரார்த்தனையில் சென்னை முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். சென்னையை பொறுத்தவரை சாந்தோம் மட்டுமல்லாமல் பெசன்ட் நகர் தேவாலயம் மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள 365 தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு இன்று அதிகாலை நடைபெற்றது. இந்த கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு அனைத்து பேராலயங்களில் வண்ண விளக்குகளால் சிறப்பு அலங்காரங்களுடன் நட்சத்திரம் ஜொலிக்க அலங்காரம் செய்யப்பட்டது. மாட்டுத் தொழுவத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்ததை நினைவு கூறும் வகையில் ஆலயங்களில் கிறிஸ்துமஸ் குடில்கள் அமைக்கப்பட்டு உள்ளன. சாந்தோம் தேவாலயத்தில் 30 அடி கிறிஸ்துமஸ் மரம் வைக்கப்பட்டு உள்ளது. சாந்தோம் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் திருவிழாவிற்காக இயேசு பிறந்த தத்ரூப காட்சியை மணல் மற்றும் பயோபிளாஸ்டிக் மூலம் 17 அடி சிற்பமாக காட்சிப்படுத்தப்பட்டு உள்ளது. கிறிஸ்துமஸ் பிறந்ததும் கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை கூறி உறவினர்கள் நண்பர்களுக்கு கேக், சாக்லேட் பரிசுகளை கொடுத்தனர். இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்களோடு நாங்கள் ஒன்றாக இணைந்து உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் பெருவிழாவின் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். கிறிஸ்து பிறப்பு மானிடத்திற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம். ஏதோ ஒரு மதத்திற்காக அவர் பிறக்கவில்லை, மனிதத்திற்காக, மனித நேயத்திற்காக, மனித குலத்திற்காக பிறந்திருக்கின்றார். எனவே கிறிஸ்து பிறப்பு விழா உலகத்திலே உள்ள அனைத்து மக்களும் கொண்டாடும் ஒரு விழா. அந்த வகையிலே நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக சமூக நேயத்துடன், மனித மாண்புடன், சகோதரத்துடன், எல்லாவற்றிற்கும் மேலாக நீதிக்கும், நேர்மைக்கும், உண்மைக்கும் சான்று பகர்கின்ற மக்களாக வாழ உங்களை அன்புடன் அழைக்கின்றேன்.